அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். தமிழ்நாடு ஃபுல்லா இன்னைக்கு கெமிஸ்ட்ரி அண்ட் அக்கௌண்டன்சி எக்ஸாம் சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா காமனான ரிவ்யூ ஃபார் கெமிஸ்ட்ரி மாடரேட் கொஸ்டின் பேப்பர்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. பட் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஈஸியா தான் வந்துச்சு ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்றாங்க. பட் அக்கௌண்டன்சி ஒரு தரமான கொஸ்டின் பேப்பர்னு சொல்லலாம். கால்குலேட்டர் கொடுத்து எல்லாருமே எதிர்பார்த்தது 5 மார்க் ஆல்சோ எல்லா செக்ஷனையும் கொஞ்சம் அதிகமான தேரி கேட்கலாம்னு சொல்லிட்டு 2 மார்க்ல தேரி நிறைய கேட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் 5 மார்க்ஸ் அந்த செக்ஷன்ல தேரி இல்லாதனால பசங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. சரி, இப்ப எல்லாருக்குமே ஒரு காமன் டவுட் வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோ அந்த கெமிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸோட சூப்பர் கைட் கம்பேரிசன் வீடியோ பார்த்திருந்தவங்களுக்கு அந்த டவுட் வராது. பார்க்காம டைரக்டா இந்த வீடியோக்கு வரவங்களும் டவுட் இருக்கும். எங்களுடைய சூப்பர் கைட்ஸ் எந்த லெவல் மார்க் கேதர் பண்ணிச்சு அப்படின்னா, நீங்க இதுக்கு முன்னாடி நாங்க போட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ கண்டிப்பா போய் பாருங்க. அதுல தெளிவா சொல்லியிருப்போம் எங்களுடைய சூப்பர் கைட்ல இருந்து எந்தெந்த பேஜஸ்ல இருந்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அக்கௌண்டன்சிக்கு 90 அவுட் ஆஃப் 90 வந்துருந்துச்சு. 2 மார்க் கம்பல்சரி ஆல்சோ, 3 மார்க் கம்பல்சரி ஆல்சோ. அந்த 9th ஒன் 1 மார்க் அது முதற்கொண்டு எல்லாமே அப்படியே எங்களுக்கு அந்த 243 பேஜ் அக்கௌண்டன்சிக்கான அந்த சூப்பர் கைட்ல இருந்து வந்துருச்சுன்றது அந்த வீடியோல நீங்க பார்த்தா தெரியும். வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பா கீழே அந்த வீடியோ இருக்கு, ஃபுல்லா பாருங்க. லைவ் டெமோ எந்தெந்த கொஸ்டின் எந்தெந்த பேஜ்ல இருக்குன்னு சொல்லியிருக்கோம். சரி, ஓகே. கெமிஸ்ட்ரி ஓகே வந்துருச்சு. அப்ப அந்த அக்கௌண்டன்சி ஓகே வந்துருச்சு. கெமிஸ்ட்ரி எப்படி அப்படின்னு கேட்டீங்களா? கெமிஸ்ட்ரி கிட்டத்தட்ட 65 மார்க்குக்கு 70 அவுட் ஆஃப் 65 மார்க் எங்களுடைய கம்பல்சரி சூப்பர் கைட்ல இருந்து கேதர் ஆயிருந்துச்சு. கம்பல்சரியோட ஒரு கொஸ்டினும் அப்புறம் 5 மார்க்ல ஒரு கொஸ்டினோட இன்னொரு பார்ட், 5 மார்க்ல ஏபிசி பார்த்தா அதுல ஒரு பார்ட் மிஸ் ஆயிருந்துச்சு. அப்ப 5 மார்க் தவிர்த்து கிட்டத்தட்ட 65 பிளஸ் மார்க் எங்களுடைய சூப்பர் கைட்ல இருந்து கெமிஸ்ட்ரியும் கேதர் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்ப அடுத்த சப்ஜெக்ட்ஸா இருக்கக்கூடிய சயின்ஸ் குரூப்புக்கு பிசிக்ஸ், மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி இந்த 4 சப்ஜெக்டும் எங்கிட்ட சூப்பர் கைட் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி ஆர்ட்ஸ் குரூப் பாத்தீங்கன்னா காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் பிசினஸ் மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த 4 சப்ஜெக்ட் நீங்கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் கைட் அவைலபிளா இருக்கு. ஒன்லி ஃபார் இங்கிலீஷ் மீடியம் தான் அந்த சூப்பர் கைட் பாத்தீங்கன்னா பிடிஎஃப் மட்டும் தான் இருக்கும். இது வந்து புக்லெட் கிடையாது. நீங்க ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் பண்ணீங்கன்னா உடனடியா வாட்ஸ்அப்ல உடனடியா கிடையாது, மேக்ஸிமம் ஒரு 1 or 2 hours அனுப்பிச்சிருவாங்க. ஏன்னா இப்ப வரைக்கும் இப்ப ஈவினிங் அந்த வீடியோ எடுக்கும்போது 6 மணி, இந்த வீடியோ எடுக்கும் போதே கிட்டத்தட்ட 100-200 பேர் பேமெண்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அனுப்பிச்சுட்டு தான் இருக்கும். தயவு செய்து நீங்க ஒன்ஸ் ஏன்னா புதுசா வாங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. நீங்க பேமெண்ட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டீங்கன்னா 1 hour இருந்து 2 hours உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க. யாரும் தயவுசெய்து கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கைட் அனுப்ப மாட்டாங்க. கால் பண்ணாங்க, ஒன்லி மெசேஜ் ஃபார் வாட்ஸ்அப். தெளிவா இந்த விஷயத்த சொல்லிட்டேனா. அதுக்கப்புறம் சிங்கிள் கைடு கொடுக்க மாட்டோம். அடுத்த எக்ஸாம் என்னது எக்கனாமிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் சிங்கிள் கைடு வாங்குவீங்க, சிங்கிள் கைடு தர மாட்டோம். 3 கைடும் அடுத்த உங்களுடைய எக்ஸாம்கான 3 கைடும் வாங்குறதா இருந்தா சூப்பர் கைடு உங்களுக்கு கொடுக்கப்படும், இல்ல கொடுக்க மாட்டாங்க. இதையும் சொல்லிடுறேன். சரி, ஓகே. இது மட்டும் தான் இந்த வீடியோவா? இதை பத்தி தான் பேச வந்தீங்களா? உங்களுடைய கைடை பத்தி தானே அப்படின்னா எங்களோட கைடுல வந்திருக்கு, அப்ப அதை சொல்லணும்ல. எவ்வளவு பேர் கொடுத்து வரல, இல்ல நாங்க கொடுத்திருக்கோம், அது வந்துருச்சுல, அப்ப அதை கெத்தா ஒரு மாசா சொல்லலாம் தானே. 90க்கு 90 மார்க் வந்திருக்கு அக்கௌண்ட்ஸ்ல. ஓகேவா? யாரால கொடுக்க முடியும்? கெமிஸ்ட்ரி தமிழ்நாடு ஃபுல்லா மாடரேட்ன்றான், கஷ்டமா இருக்குன்றான், ஜஸ்ட் பாஸ் ஆகிறதே கஷ்டம்ன்றான். நாங்க 65 பிளஸ் வந்திருக்குல, அப்ப அதுக்கு ஒரு கெத்தா மாசா சொல்லலாம் தானே. அப்புறம் என்ன, அப்ப அடுத்த சப்ஜெக்ட்லயும் அதே மாதிரி கெத்தா மாசா வந்துருன்றத உங்களுக்கு சொல்லணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்றதா இல்ல. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் எக்ஸாமான எக்கனாமிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ்க்கான அந்த 3 டேஸ்ல எப்படி நம்ம எக்கனாமிக்ஸ்ல 90 அவுட் ஆஃப் 90 ஸ்கோர் பண்றது, the same for பிசிக்ஸ்ல 70 அவுட் ஆஃப் 70 எப்படி 3 டேஸ்ல ஸ்கோர் பண்றது, அந்த பிளான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோக்குள்ள நான் வந்திருக்கேன். சரியா? இப்ப இந்த அக்கௌண்டன்சி அண்ட் கெமிஸ்ட்ரியை விட்டுருங்க. நான் ஒரு பெஸ்ட் அட்வைஸா எல்லாருக்கும் சொல்றது நடந்து முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் நல்லா எழுதிருப்பீங்க, ஓகே, வாழ்த்துக்கள். நிறைய பேர் கொஞ்சம் நிறைய இடத்துல மிஸ்டேக்ஸ் பண்ணிருப்பீங்க. நிறைய சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய கட் ஆஃப்ல இது பிரச்சனை ஆகும்னு ரொம்ப ஃபீல் பண்றீங்க. வருத்தப்படாதீங்க, நம்மளுடைய அடுத்த சப்ஜெக்ட்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா தான் இருக்கு. நமக்கு என்ன இருக்கு? இன்னும் பிசிக்ஸ் இருக்கு, உங்களுக்கு மேத்ஸ் இருக்கு, ஆர்ட்ஸா இருந்தா உங்களுக்கு மேஜர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அதனால யாரும் பயப்படாதீங்க. நடந்து முடிஞ்சு போச்சு. இனிமேல் யாராவது இந்த கொஸ்டின் பேப்பர் மாத்த முடியுமா, இல்ல நீங்க எழுதின எக்ஸாம் பேப்பர் மாத்த முடியுமா? முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதை பத்தி திங்க் பண்ணாம நம்ம கிட்ட இருக்க இந்த 3.5 daysல நமக்கு அடுத்து ஃப்ரைடே எக்ஸாம் எக்கனாமிக்ஸும் பிசிக்ஸும். சரி, இப்ப பிசிக்ஸ்ல நம்ம என்ன கவனம் செலுத்தலாம், பிசிக்ஸ்ல நம்ம என்ன பண்ணி இந்த 70 அவுட் ஆஃப் 70 ஸ்கோர் பண்ணலாம். இப்ப நமக்கு கெமிஸ்ட்ரி வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். நம்ம எவ்வளவு படிச்சிருப்பீங்க, எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கேதர் பண்ணிருப்போம். ஓகேவா? 2 மார்க் அண்ட் 3 மார்க் கம்பல்சரியா இருக்கட்டும், 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே. பட் இருந்தாலுமே நம்ம படிச்சதுல இருந்து வராம அவுட் ஆஃப் த போர்ஷன் மாதிரி அப்படி ஒரு கொஸ்டின், அவுட் ஆஃப் த போர்ஷன் இல்ல, அவுட் ஆஃப் த போர்ஷன் மாதிரி நம்ம கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சு.
ஆனா அவுட் ஆஃப் த கொஸ்டின் இல்ல புக்ல தான் வந்திருக்கு. ஓகேவா? அப்ப இது மாதிரி பிசிக்ஸ் வந்துட்டா என்ன பண்றது, இது மாதிரி மேக்ஸும் வந்துட்டா என்ன பண்றது? ஓகேவா? அப்ப நம்ம முன்னுதாரணமா தயாராகிறதுக்கு நம்ம கிட்ட என்ன வழி இருக்குன்றத தயவு செய்து ஆராயும். ஓகேவா? தயவு செய்து சொல்றேன், நடந்து முடிஞ்சதை பத்தி யோசிக்காம நடக்க போறதை பத்தி திங்க் பண்ணுங்க, விட்டுருங்க, அவ்வளவுதான். ஓகேவா? முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்ப பிசிக்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, அடுத்த சப்ஜெக்ட் ஆர்ட்ஸ் கூட எக்கனாமிக்ஸ்ல என்ன பண்ணலாம்? ஓகேவா? என்ன பண்ணி நம்மளோட ஃபுல் மார்க்க ஸ்கோர் பண்றது, விட்ட கட் ஆஃப் பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ்ல எப்படி கேதர் பண்ண போறோம்? ஓகேவா? இப்போ சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸே பாத்தீங்கன்னா அவங்களுமே அக்கௌண்டன்சி சரியா எழுதிருக்க மாட்டாங்க. நல்லா படிச்சிருந்தா நல்லா எழுதிருக்கலாம், ஆனா அக்கௌண்ட்ஸ் சரியா எழுதிருக்க மாட்டாங்க. ஏன்னா அக்கௌண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 மார்க்ல வெறும் 2 சம் தான் கேட்டிருக்காங்க. மீதி எல்லாமே தேரி. 7 கொஸ்டின் அட்டன் பண்ற இடத்துல 2 தான் சம் கேட்டிருந்தாங்க அக்கௌண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா. மீதி எல்லாமே தேரி. இப்ப அக்கௌண்ட்ஸ்லயே ஒரு பசங்க தேரியை சுத்தமா படிக்காம இருந்தா 2 மார்க்லாம் கண்டிப்பா காலவாரி இருக்கும். அதனால எல்லா சைட்லயுமே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். சரி, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த 3 டேஸ்ல நீங்க நெக்ஸ்ட் சப்ஜெக்டா இருக்கக்கூடிய பிசிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் எப்படி படிக்கிறது, பிசிக்ஸ்ல நமக்கு இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் எப்படி டைவர்ட் பண்றது. ஓகேவா? இப்ப நமக்கு இருக்க வெறும் பாத்தீங்கன்னா 3 டேஸ் தான். இன்னைக்கு ஒரு நாள் ஈவினிங் கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு ½ டே வச்சுக்கிட்டீங்கன்னா கூட 3½ டேஸ் தான். இந்த 3½ டேஸ்ல பிசிக்ஸ் எப்படி 70 அவுட் ஆஃப் 70 படிக்கிறது, எக்கனாமிக்ஸ் எப்படி 90 அவுட் ஆஃப் 90 படிக்கிறது, விட்ட கட் ஆஃப் எப்படி எடுக்க போறோம், விட்ட மார்க் எப்படி எடுக்க போறோம் தான் பார்க்க வரும். ஓகேவா? இன்னைக்கு நீங்க இப்பவே இந்த வீடியோ பார்க்க முடிச்சிட்டீங்களா? உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல என்ன பண்ணிருக்கோம்னா 2 இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். ஏன் தெரியுமா? 2 சப்ஜெக்ட் ஒரே வீடியோவா போடுறோம், டைம் இல்ல. ஓகேவா? 2 வீடியோ தனித்தனியா மேக் பண்ணி அது வரதுக்குள்ள நீங்க வெயிட் பண்ணி டைம் வேஸ்டா போயிடும். ஓகேவா? அதனாலதான் 2 வீடியோ 2 சப்ஜெக்ட்டுக்கு ஒரே வீடியோவா மேக் பண்ணி போடுறோம். ஓகேவா? இப்ப பிசிக்ஸ்க்கான இந்த 70 அவுட் ஆஃப் 70ல நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் 1.5 நாள், இந்த ஃபர்ஸ்ட் 1.5 நாள், அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் 1.5 நாள் பாத்தீங்கன்னா 5 மார்க் நீங்க கவனம் செலுத்துங்க. என்ன பண்ணணும்? 5 மார்க் நீங்க என்ன பண்ணுங்க, கவனம் செலுத்தணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் டே 3 and 2 மார்க், 3 மார்க் அப்புறம் 2 மார்க். இதை நீங்க கவனம் செலுத்தினாலே 1 மார்க் லாஸ்ட் டே சேர்த்து படிச்சிட்டீங்கன்னாவே உங்களால 70 அவுட் ஆஃப் 70 கேதர் பண்ண முடியும். இப்படிதான் பிளான் பண்ணி போகணும். மேக்ஸிமம் இந்த 3 மார்க்ஸ் படிச்சு சீக்கிரமா 3 மார்க்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா 2 மார்க்ஸ் அந்த டேவே சேர்த்து படிக்க ஆரம்பிச்சுங்க. பட் ஆனா 5 மார்க்கு கிளியரா 1.5 நாள் இன்னைக்கு ஈவினிங் வந்து நாளைக்கு ஃபுல் டே ஒதுக்கி நல்லா கிளியரா 5 மார்க்ஸ் தரவா படிச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ 5 மார்க்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன கனெக்ட் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கான டாப் 5 மார்க் கொடுத்துருக்கோம். ஓகேவா? 5 into 5 கொஸ்டின் அட்டன் பண்றது நிறைய பேருக்கு டவுட் வரலாம். ஓகேவா? சாரி, கெமிஸ்ட்ரி இல்ல, பிசிக்ஸ். நான் தப்பா சொல்றேன், முடிஞ்ச எக்ஸாம் பத்தியே சொல்லிட்டு இருக்கேன். பிசிக்ஸ்க்கான அந்த டாப் 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? பிசிக்ஸ்ல 5 மார்க்கையும் அட்டன் பண்றது. ஏன்னா நாங்களுமே இப்ப கொஞ்சம் ரெடியா இருக்கோம். இப்ப என்கிட்ட ஆல்ரெடி ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் நாங்க ரெடி பண்ணி வச்சிருந்தோம். கெமிஸ்ட்ரி எக்ஸாம் முடியறதுக்கு வரைக்கும் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுக்கு அப்புறம் சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் நாங்களும் உஷாராய் எக்ஸ்ட்ரா ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் லைட்டா அதை மெருகேத்தி என்ன பண்ணிருக்கோம், ஒரு 5 மார்க் இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் உங்களுக்காக ரெடி பண்ணிருக்கோம் பிசிக்ஸ்க்கு. ஓகேவா? அதே தான் எக்கனாமிக்ஸ்க்கும். ஏன் எக்கனாமிக்ஸ்க்கும் ஒரு சில கொஸ்டின் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்? அக்கௌண்ட்ஸ் தான் ஈஸியா வந்துருச்சுன்னு கேட்கலாம். பட் ஆனா அக்கௌண்ட்ஸ் ஈஸியா வந்துருச்சு, அதே நினைவுல நம்ம எக்கனாமிக்ஸும் போனா கால வாரினாலும் வாரின்னு சொல்லிட்டு எக்கனாமிக்ஸ்க்கும் ஒரு 4-5 கொஸ்டின் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி அதையும் ஒரு பிடிஎஃப் இருக்கும். நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா 2 லிங்க்குமே இருக்கும். ஒன்னு பிசிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க், ஒன்னு எக்கனாமிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க். உடனடியா அந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணி இப்பவே என்ன பண்ண ஆரம்பிச்சுங்க, 5 மார்க்ஸ் படிக்க ஆரம்பிச்சுங்க. நடந்து முடிஞ்சது திங்க் பண்ணாத, உடனடியா படிக்க ஆரம்பிச்சா நல்லது. இல்ல சார் நீங்க தான் சொல்றீங்களே அந்த சூப்பர் கைட்ல இருந்து எல்லாமே வருதுன்னு சொல்லிட்டு அந்த சூப்பர் கைடே வாங்கி நாங்க படிக்கிறோம் அப்படின்னா உடனடியா நம்மளுடைய சூப்பர் கைட் பாத்தீங்கன்னா சூப்பர் கைடோட அந்த ஜிபே நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு இருக்கோம். எல்லாம் சாரி ஸ்கிரீன்ல வரும், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் நம்பர் இருக்கும். நீங்க உடனடியா என்ன பண்ணுங்கன்னா அந்த நம்பருக்கு பே பண்ண முடியுதான்னு பாருங்க. அப்படி பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆகல அப்படின்னா அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு ஸ்கேனர் அனுப்புவாங்க. நீங்க அந்த ஸ்கேனர் பே பண்ணி நம்மளுடைய சூப்பர் கைடை வாங்கிக்கலாம். சூப்பர் கைடுன்றது ஒன்லி அவைலபிள் ஃபார் பிடிஎஃப் தான், வீட்டுக்குலாம் யாரும் அனுப்ப மாட்டாங்க. அதே மாதிரி இது இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. நீங்க ஒன்ஸ் பே பண்ணி வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சீங்கன்னா 1 ஹவர்ல இருந்து 2 ஹவர்க்குள்ள உங்களுக்கு கைட் அனுப்பிச்சிருவாங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் பே பண்ணி வெயிட்டிங்ல இருப்பாங்க. அப்ப அவங்க அனுப்பும்போது உங்களுக்கு அங்க அனுப்புவாங்க. உடனே பே பண்ணி அனுப்பிச்சிட்டு உடனே ஸ்கேமா அதுவா அனுப்ப மாட்டீங்களா இதுவா தயவுசெய்து கத்தாத, பொறுமையா இருந்தா வாங்குவா. அதே மாதிரி மீதி இருக்க 3 சப்ஜெக்ட் மட்டும்தான். மீதி இருக்க 3 சப்ஜெக்ட் 450 பே பண்ணி 3 சப்ஜெக்ட் வாங்கி சிங்கிள் சப்ஜெக்ட் அவைலபிள் கிடையாது. இல்ல சார் எங்க கைட் வேணாம் அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. 5 மார்க்கு பிசிக்ஸ், 5 மார்க் எக்கனாமிக்ஸ், அதை எடுத்து படிச்சுக்கோங்க. நாளைக்கு வீடியோல 3 மார்க்ஸ் வந்துடும். அதுக்கடுத்த நாள் வீடியோல 2 மார்க்ஸ் வந்துடும். அப்ப எல்லா கொஸ்டினும் நாங்க கொடுத்துட்டு தான் போறோம். கொஸ்டின் மட்டும் கொடுத்தா போதும், நாங்க படிச்சிருக்கோங்க. டைரக்டா படிச்சுக்கோங்க. இல்ல ஆன்சர் வித் ஃபுல் இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் புக் இன்னர் 1 மார்க் எல்லாமே வேணுமா, சூப்பர் கைட பை பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை பாக்குறேன். தேங்க்யூ.